திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர். ஒரு இஸ்லாமியர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள், இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே இருந்து இப்படி வலைதளம் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அவரு விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இப்படி தவறு செய்கிற எப்பொழுதும் நாங்கள் மன்னித்தது கிடையாது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக இருந்தது. இன்றைக்கு அந்த நிலை தலைகீழாக மாறிவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலை. இது மட்டுமில்ல, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதை நேரலையில் பார்த்தோம்.